ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல நம்ம ஸ்டார்கேஸ் எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ கிரவுண்ட் ஃப்ளோர் ஓப்பன் பண்ணிருக்கேன். ஆர்கிடெக்சர்ல போயிடுங்க, ஸ்டார்ஸ். ஸோ இங்க நமக்கு நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்டார்ஸ் வந்து இருக்கும். இது வந்து ஸ்ட்ரைட் ஸ்டார், ஸ்பைரல்ல டிஃப்ரெண்ட் டைப்ஸ், எல் ஷேப், யூ ஷேப், இந்த மாதிரி நிறைய இருக்கு. யூ டைப் இருக்குல்ல, இது கிளிக் பண்ணி பார்ப்போம். ஓகே, இதுல நம்ம என்ன பண்ணலாம், இங்க எடிட்ல போயிட்டு நம்ம வேல்யூஸ் சேஞ்ச் பண்ணி புதுசா ஒன்று கிரியேட் பண்ணுவோம். ஸோ டூப்ளிகேட், ரீநேம், 6 இன்ச்சஸ் ரைஸும், த்ரெட் வந்து 11 இன்ச்சஸ் இருக்கு. ஓகே, இது கொடுத்துட்டு எவ்வளவு வருதுன்னு பார்ப்போம். ஓகே, இங்க வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வர பேஸ்னு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்னு சேஞ்ச் பண்ணிடலாம். இப்போ எடிட்ல போயிட்டு இங்க நம்ம வேல்யூஸ் சேஞ்ச் பண்ணவே இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் வேல்யூஸ் சேஞ்ச் பண்ணிடலாம். 6 இன்ச்சஸ் அப்ளை. ஓகே, ஸோ இப்போ நமக்கு 6 இன்ச்சஸ் ரைஸ், 11 இன்ச்சஸ் த்ரெட்ல நமக்கு 23 ஸ்டெப்ஸ் காமிக்குது. ஓகே, கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் எந்த ஒரு ஆஃப்செட் வேல்யூவும் கொடுக்கல, 0 தான் இருக்கு. ஓகேவா, இது அப்படியே இருக்கு. இங்க வந்து நம்ம பார்த்தீங்கன்னா எங்க வந்து பிளேஸ் ஆகணும் அப்படின்றது நான் லெஃப்ட் சப்போர்ட்னு கொடுக்குறேன். ஓகே, ரன்னோட வித் வந்து 3 feet. ஓகே, ஆட்டோமேட்டிக் லேண்டிங். ஓகே, ஸோ இப்போ வந்து ஜஸ்ட் இங்க கிளிக் பண்ணிட்டு ரொட்டேட் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டு ரொட்டேட், ஜஸ்ட் ஒரு இடத்துல ஸ்ட்ரைட்டா வச்சு ஒரு கிளிக் பண்ணுங்க. அப்படியே நீங்க ரொட்டேட் பண்ணி கரெக்டா 90 டிகிரி வச்சு ரொட்டேட் பண்ணிடுங்க. இப்போ மூவ் கமாண்ட் கொடுத்து நம்ம இந்த ஸ்டாரை மூவ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ கரெக்டா இருக்கு. ஸோ இப்போ இந்த ஸ்டார் வந்து நமக்கு இங்க டோர் வரல வந்திருக்கு. ஸோ நம்ம கொஞ்சம் அதை வந்து எடிட் பண்ணுவோம். ஸோ இந்த ட்ரையாங்கிள் மாதிரி இருக்க சிம்பிளா பிடிச்சி நீங்க ஜஸ்ட் ஒரு ஸ்டார் அளவுக்கு மூவ் பண்ணுங்க. இங்க நமக்கு ஒரு ஸ்டார் வந்து நமக்கு இப்படி எக்ஸிட் ஆகி இந்த சைடு வந்துடும். ஓகே, இப்போ நம்ம 3D ல போயிட்டு செக் பண்ணி பார்க்கலாம். 3D கொடுத்துட்டு இந்த வாலை வந்து நம்ம என்ன பண்றோம், ஹைட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ இங்க நமக்கு ஸ்டார்ஸ் வந்து கிரியேட் ஆயிருக்கு. நமக்கு இந்த பக்கம் இருக்க இந்த சப்போர்ட் வந்து நமக்கு தேவையில்லை, ரெயிலிங். ஏன்னா நமக்கு அங்க வால்ஸ் இருக்கு இல்லையா, அதனால இந்த ரெயிலிங் நம்ம கிளிக் பண்ணி டெலிட் கொடுத்துடலாம். ஸோ ஆட்டோமேட்டிக்கா அது டெலிட் ஆயிடும். அதே மாதிரி இந்த ஸ்டாரை கிளிக் பண்ணி சில எடிட்டிங்கும் நம்ம பண்ணணும். லெஃப்ட் சைடு சப்போர்ட் வந்து நமக்கு தேவை கிடையாது, ஏன்னா வால்ஸ்ல அட்டாச் ஆயிருந்தா போதும். ஸோ எடிட்ல போயிட்டு இங்க நமக்கு கீழே நம்ம ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா ரைட் சப்போர்ட், லெஃப்ட் சப்போர்ட் ரெண்டு இருக்கும். நமக்கு இங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லெஃப்ட் சப்போர்ட் நமக்கு தேவையில்லை. ஸோ லெஃப்ட் சப்போர்ட் போயிட்டு கிளிக் பண்ணி நன் அப்படின்னு கொடுத்துட்டு அப்ளை கொடுத்துருங்க. அப்போ லெஃப்ட் சப்போர்ட் ஃபுல்லாவே நமக்கு டெலிட் ஆயிடுச்சு. ஓகேவா, இப்போ ஓகே. இன்னும் வேற ஏதாவது நம்ம சேஞ்சஸ் பண்ண வேண்டியிருக்கா? ஸோ இந்த சைடு இருக்க இந்த வாலை நம்ம ஹைட் பண்ணி பார்ப்போம். இப்போ இந்த ஸ்டாரோட நோசிங் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ என்ன பண்ணலாம், எடிட்ல போயிட்டு நோஸ் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணலாம். ஸோ ரன் டைப்ல 2 இன்ச் த்ரெட், 1 இன்ச் நோசிங் வந்து 0.5 அப்படின்னு மாத்திட்டு கொடுத்து பார்க்கலாம். எல்லாமே நம்ம ட்ரையல் நேரம் தான் நம்ம செக் பண்ணி பார்க்கணும், ஓகேவா இருக்கா என்ன அப்படின்னு. ஓகே, இப்போ கொஞ்சம் நோசிங் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஓகே, ஸோ இப்போ இந்த ஸ்டார் வந்து நம்ம காப்பி பண்ணி அடுத்த ஃப்ளோருக்கு நம்ம வைக்கலாம். ஸோ இது என்ன பண்றேன், காப்பி கொடுக்குறேன். ஓகே, அடுத்து இப்போ பேஸ்ட்ல போயிட்டு பேஸ்ட் ஆப்ஷன்ல அலைன் டு செலக்டட் வியூ கொடுக்குறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல போயிட்டு ஓகே. ஸோ இங்க நமக்கு மறுபடியும் அது வந்து இங்க நமக்கு பிளேஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம 3D ல போய் பார்ப்போம். இங்க ஒரு ஸ்டார் வந்து நமக்கு கிரியேட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம இந்த ஃப்ளோர் காப்பி பண்ணியாச்சு. ஸோ இந்த ரெண்டு வாலையும் நம்ம ஹைட் பண்ணி பார்க்கலாம். ஸோ கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்து செகண்ட் ஃப்ளோருக்கு நமக்கு ஸ்டார் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஷாஃப்ட் ஓப்பனிங் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணணும், ஏன்னா இந்த இடத்துல நமக்கு கொஞ்சம் எக்ஸிட் ஆயிருக்கு இல்லையா. ஸோ அப்போ என்ன பண்ணலாம், இது வந்து ஏதாவது ஒரு ஃப்ளோர் நீங்க எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஷாஃப்ட் எங்க இருக்கோ அதை செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு எடிட் ஸ்கெட்ச் கொடுங்க. இப்போ இந்த ஷாஃப்ட்டை வந்து நம்ம அலைன் பண்றோம். இதை வந்து இந்த லெவலுக்கு இந்த ஷாஃப்ட் வந்து மூவ் ஆகுது. ஓகே, ஸோ இப்படி மூவ் பண்ணிட்டு கிளிக் கொடுத்தோம்னா ஓகே. இப்போ 3D வியூல போய் பார்த்தீங்கன்னா ஸோ ஷாஃப்ட் ஓப்பனிங் அந்த லெவலுக்கு கரெக்டாக வந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லயும் கரெக்ட் ஆயிடுச்சு. ஸோ எல்லா இடத்துலையும் கரெக்டாக வந்துச்சு. அவ்வளோதான். இப்போ இதுக்கு மேலே நம்ம ஹெட் ரூம்ஸ் கிரியேட் பண்ணோம்னா முடிஞ்சது. ஸோ ஸ்டார் கிரியேட் பண்ணியாச்சு. லெஃப்ட் சைடு நமக்கு வால் இருக்கிறதால லெஃப்ட் சப்போர்ட் நம்ம எடுத்துட்டோம். இன்னும் இதில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும்னாலும் நம்ம எடிட்ல போயிட்டு பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்படிதான் ஸ்டார்ஸ் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஸ்ட்ரைட் ஸ்டாரை வச்சு நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது டிஃபால்ட்டா இருக்கிற இந்த யூ டைப், எல் டைப் இந்த மாதிரி இருக்கிறதையும் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நடுவில் வந்து லேண்டிங் வரணும் அப்படின்னா ஸ்ட்ரைட் ஸ்டார் மெத்தட் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணிக்கலாம். இங்க எனக்கு ஸ்பேஸ் கம்மியா இருந்ததால நான் யூ டைப் எடுத்து போட்டிருக்கேன். எந்த மாதிரியான ஸ்டார்ஸையும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். இதுவே நம்ம நார்மல் ஸ்ட்ரைட் ஸ்டார் லேண்டிங் வச்சு நம்ம போடுறோம் அப்படின்னாலும் போட்டுட்டு நம்ம கொஞ்சம் ஷாஃப்டம் வந்து இன்னும் கொஞ்சம் மூவ் பண்ணிக்கணும், அவ்வளவுதான். ஓகே, ஸோ ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு வரும். கரெக்டா வந்து வர வரலையும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க, டெஃபினட்டா உங்களால பண்ண முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.